நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை எழுத்தாளர் வேலராமமூர்த்தியின் வீரம்மாள். வீரம்மாள் போலீஸ் அதிகாரியை வெட்டி சாய்த்த வழக்கில் இன்று தீர்ப்பு. ராமநாதபுரம் கோட்டையை சுற்றி 18 வயது இளவட்டம் முதல் 70 தாண்டிய வயசாளிகள் வரை திட்டுத்திட்டாய் கூடி நின்றார்கள். வெகு தூரத்து சனம் விடியற்காலையிலேயே காரேறி வந்துவிட்டது. அக்கம்பக்கத்து ஊராட்கள் வண்டி கட்டி வந்திருந்தார்கள். வீரம்மா விடுதலையான செய்தியோடு வாங்க என்று வீட்டு பெண்களே தன்னுடைய புருஷன்மாரை வழி அனுப்பி வைத்திருந்தார்கள். தீர்ப்பு என்னாகுமோ என பதறி ஊர் திருவிழாக்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தன. பெரிய பெரிய முதலாளிமார்கள் தீர்ப்பு விவரம் அறிந்து வர தம் கையாட்களை அனுப்பியிருந்தார்கள். மணிப்பயலும் அவன் தாயாரும் கோர்ட்டு நுழைவாயில் படிக்கட்டில் அமர்ந்திருந்தார்கள். போலீஸ்காரர்கள் துரத்தும் போதெல்லாம் நகர்வது போல் போக்கு காட்டிவிட்டு மறுபடியும் படிகளில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். கோர்ட்டை சுற்றி கிளை பரப்பி நின்ற வேப்ப மரங்களும் புங்கை மரங்களும் ஜனங்கள் உட்கார்ந்து பேச குளிர்ச்சியாயிருந்தன. கூடி கூடி பேசினார்கள். அதோ படிவாசலில் உட்கார்ந்திருக்கிற சின்ன பையனோட அக்காவைத்தான் அந்த அதிகாரி கற்பழிச்சானா. வீட்டு வேலைக்கு போன பெண்ணை பூட்டி வச்சு வற்புறுத்தி கெடுத்திருக்கான். வீரம்மாவுக்கு செய்தி தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டரை வீதியிலேயே விட்டு வெட்டி சாய்ச்சிட்டான். தீர்ப்பு என்னாகும்? பல பேருக்கு முன்னால் நடந்த கொலை, பார்த்தவங்க யாரும் சாட்சி சொல்லலை. நான் கொலை பண்ணலைன்னு வீரம்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கேஸ் விடுதலையாயிரும். ஆனால் வெறிப்பிடிச்ச அந்த மிருகத்தை நான் தான் கொன்னேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாளாம். வீரம்மாவுக்கு புருஷன் புள்ள இல்லையா? கல்யாணம் பண்ணாத வீரம்மாளுக்கு தெக்கத்தி சனமெல்லாம் பிள்ளைக தான். தாலி கயிறு ஏறாத வீரம்மா கழுத்தில் தூக்கு கயிறு ஏறும் போல் இருக்கே. கண்ணோரம் கசிய துடைத்து கொண்டார்கள். முதலாளிமார் அள்ளி கொடுத்த காசையெல்லாம் ஏழை எளியதுகளுக்கு தானம் பண்ணினாள். பல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாள். தரக்குடி எருதுகட்டு முடிந்ததும் பெருங்கலகம் கிளம்புது. கீழ்குடிக்காரனும் பரளச்சிக்காரனும் மோதுறான். சட்டி போலீஸால சமாளிக்க முடியல. உமையம்மா கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று வீரம்மா மைக்கில் பேசுகிறா. 2 ஊர்க்காரனும் பெட்டி பாம்பா அடங்குறான். அண்ணன் தண்ணி தொடாம கொலப்பட்டினியாக கிடந்தாங்க. வீரம்மாளுக்கு விடுதலைன்னு தீர்ப்பு வரட்டுமப்பா, எல்லோரும் கரிஞ்சோரே திம்போம் என்றார்கள். விடுதலை என்று தீர்ப்பு வந்தால் கொண்டாடி அழைத்து போக சிவகாசி வானவெடிகளும் கொட்டு மேளங்களும் வந்திருந்தன. வீரம்மாள் ஆம்பள உயரத்துக்கும் அரை விரல் மேல் உயரம், அரைத்த மஞ்சள் நிறம், சாம்பல் நிற கண்கள், நெற்றியை மறைக்கும் சுருட்டை முடி, பனிப்பதத்தில் முகம், ஒளிரும் மூக்கு நுனி, எந்நேரமும் அசைபோடும் வெற்றிலை வாய், இளஞ்சிவப்பில் மினுங்கும் சேலைக்கட்டு, இடுப்பை வளைத்து வெள்ளி ஒட்டியானம், இடதுபுறம் தொங்கும் சாவி கொத்து, சினுங்கும் கொலுசு மணி, கைகளை புறங்கட்டி நடக்கும் பட்டாளத்து நடை, 40 தாண்டிய நடுவயதிக்காரி. வீரம்மாளின் கள்ளுக்கடையில் தினமும் திருவிழா கூட்டம்தான். கள்ளு குடிக்கிறானோ இல்லையோ, வீரம்மாளை வேடிக்கை பார்க்க வருகிறவன் நிறைய பேர். அத்தனை கூட்டத்தையும் மணிப்பயல் மனங்கோணாமல் சமாளிப்பான். கள்ளுக்கடையில் வேலைக்கு வந்தவன் வீரம்மாளுக்கு செல்ல பிள்ளையாகிவிட்டான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் கள்ளுக்கடை, கல் தூணில் நிற்கும் ஓட்டு கொட்டகை, பாதம் பதிய பரப்பி கிடக்கும் மலட்டாறு நெய் மணல், தென்னந்தட்டி மறைப்புக்குள் நுரை பொங்கும் கள்ளு பானைகள், கடலோர தேரிக்காட்டு பனங்கள்ளு, பசும்பால் மாதிரி அதையே இரத்தமாய் நினைத்து குடிக்கிற நித்த குடிகாரனும் உண்டு. ஆண் ஸ்பரிசம் அறியாத புதுப்பெண்ணை தொடுவது போல் கள்ளு தண்ணியை ஆற அமர உட்கார்ந்து குடிக்க வேண்டும். அவசர குடிகாரனுக்கு சாராயம்தான் லாயக்கு. பல இளவட்டம் சாராயம் குடிக்கிறத நிறுத்திட்டான், கள்ளு தான் குடிக்கிறான். வீரம்மா கையால் கள்ளு குடித்த மாதிரியும் இருக்குது, கண்ணு நிறைஞ்ச மாதிரியும் இருக்குது. 2 ரூபாய்க்கு கள்ளு குடிக்க வருகிறவன் 7 உலகங்களையும் விலை பேசுவான், கலகம் இழுப்பான். கள்ளு குடிக்கிறவன் கம்பை தூக்குனா கள்ளு கடைக்காரன் கத்தியை தூக்கணும், இல்லைன்னா கடை நடத்த முடியாது. வீரம்மா இந்த ஊர்க்காரி இல்லை, மேல்காட்டு பக்கம் ஏதோ ஒரு கிராமம், தெலுங்கு பேசுகிற சாதி. வீரம்மாளின் சாதிசனம் யாரும் இங்கே இல்லை. ஆனாலும் இது நாள் வர ஒரு வம்பு வழக்கு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கள்ளுக்கடையில் கூட்டம் நெறியுது.
கூட்டு வண்டிகளில் வந்து இறங்கிய வெளியூர் முதலாளிமார்களும் உள்ளூர் பெரியவர்களும் ஓட்டுக்கொட்டகை மணலில் கால் பரப்பி சம்மணமிட்டு குத்துக்காலிட்டு சுயராஜ்யமாய் அமர்ந்திருந்தார்கள். வெளியே பொட்டலில் கூடியிருந்த இளவட்ட கூட்டம் போதை ஏற ஏற கூப்பாடு போட்டு சிரித்து கொண்டிருந்தது. எங்கிருந்து பார்த்தாலும் கண்ணில் வீரமாள் படும்படி அமர்ந்து கொண்டார்கள். கைவாக்கில் ஊறுகாய் மட்டை, மொச்சை பயறு, கருவாட்டுக்கூட்டு. மணிப்பயல் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தான். வீரம்மாள் ஓரிடத்தில் நில்லாமல் ஒவ்வொரு குடிகார முட்டிகளிடம் 4 வார்த்தை பேசி வந்தாள். யோ கம்மாப்பட்டி முதலாளி, ஞாயிறுக்கு வப்பாட்டி வீட்டுக்கு போவீரே, இன்னைக்கு என்னவா கள்ளுக்கடைக்கு வந்தீரு? கூட்டத்தில் கேவலப்படுத்தாத வீரம்மா, ராத்திரிக்கு தனியா சொல்கிறேன். கம்மாப்பட்டி முதலாளி வெக்கப்பட்டு நெளிந்தார். என்ன தேவரே, பேர நடக்கிறானா என்றாள். கள்ளு குடிச்சவன் மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறான். அரக்கண்ணால தேவர் சிரித்தார். ஏன் சோழ, பதினி எப்படி இருக்குது? மதினி மாதிரி இருக்குது வீரம்மா. சோலையின் தலையில் ஒரு செல்ல தட்டு தட்டி விட்டு நகர்ந்தாள். வீரம்மா, என் தலையிலையும் ஒரு தட்டு தட்டேன். கழுத்தை நீட்டிய பாண்டி ஆசாரியின் கன்னத்தில் ஒரு கிள்ளு கிள்ளவும் மதிக்கறங்கி போன ஆசாரி கூடுதலாய் 2 முட்டி கள்ளு குடித்தார். வீரம்மாள் சுற்றி கொண்டே வந்தாள். குரல் வரும் திசையெல்லாம் மணிப்பயல் ஓடித் திரிந்தான். கள்ளு முடாக்கள் காலியாகிக் கொண்டிருந்தன. பூமி நழுவும் போதையில் கடை தள்ளாடியது. வீரம்மா, வீரம்மா! தென்னந்தட்டி மறைப்புக்கு பின் புறம் இருந்து மணிப்பயலின் தாயார் கூப்பிட்டது வீரம்மாளின் காதுகளில் விழவில்லை. வீரம்மா! உரக்க கூப்பிட்டாள். எழுந்து வந்த வீரம்மாளை கட்டிக்கொண்டு மணிப்பயலின் தாயார் கதறினாள். அழுகையினூடே விவரம் சொன்னாள். தென்னந்தட்டியோரம் கிடந்த ஒரு கொடுக்கரிவாளை எடுத்து இடுப்பில் செருகிய வீரம்மாள் கச்சேரி தெருவில் நடந்தாள். கள்ளுக்கடை ஆட்களெல்லாம் திரண்டு பின்னால் போனார்கள். கோர்ட்டு வாசலில் கருப்பு போலீஸ் லாரி திகுதிகுவென நுழைந்தது. காத்து கிடந்த சனமெல்லாம் திரண்டு ஓடி வந்தது. துப்பாக்கி போலீஸ்கள் கூட்டத்தை நெட்டி தள்ளினார்கள். லாரியை விட்டு வீரம்மாள் இறங்கினாள். விலங்கு மாட்டிய கைகளை உயர்த்தி சனங்களை பார்த்து கும்பிட்டாள். அதே வெற்றிலை சிவப்பு, முகமெல்லாம் ஒளி அடிக்குது. கொஞ்சமும் வாட்டமில்லை. வீரம்மா! சனங்களின் சத்தத்தில் கோர்ட்டு சுவரெல்லாம் அதிர்ந்தன. வீரம்மா, நீ விடுதலை ஆகணும். குற்றத்தை ஒப்புக்கொள்ளாததாயி. சனமெல்லாம் கத்தியது. படி வாசலில் நின்ற மணிப்பயல் கூட்டத்தை விலக்கி விலக்கி நுழைந்து, வீரமக்கா! நெருங்கியவனை ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கி கட்டையால் இடித்தான். கூட்டத்துக்குள் இடிபட முடியாத மணிப்பயலின் தாயார் வாசற்படியோரம் குறுகி நின்றாள். போலீசுகள் வழி ஒதுக்கித்தர படியேறிய வீரம்மாள் மணிப்பயலின் தாயாரை கண்டதும் நின்றாள். என்னதாயி, உன் மக எப்படி இருக்கா? மணிப்பயலின் தாயார் நெஞ்சு வெடிக்க, வீரம்மா மன்னிச்சிருதாயி, எங்களால் தானே உனக்கு இந்த கதி. வீரம்மாளின் காலில் விழுந்து அழுதாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போய் உன் மகளுக்கு தைரியம் சொல்லு. கண்ணீர் ஓட நின்ற மணிப்பயலின் தலையை கோதிவிட்டாள். சனமெல்லாம் கத்தியது. வீரம்மா, குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத, நீ திரும்பி வரணும் தாயி. கையேந்து நின்ற சனங்களுக்கு பதிலேதும் சொல்லாத வீரம்மாளை பீத்து கொண்டு போனது போலீஸ். தீர்ப்பை கேட்டு சனங்கள் விட்ட கண்ணீரில் சிவகாசி வானவெடிகள் நனைந்து ஊர் திரும்பின.